ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ ஃபேஷன் டிசைனிங் அண்ட் சிவிங் கோர்ஸுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க. ஸோ இந்த பிகினர்ஸ் வந்து ஒரு நார்மலாக டைலரிங் மிஷினில் நம்ம சிட் பண்ணக்குள்ளே எப்படிலாம் வந்து உங்களோட மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது இது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேனுவல் மிஷின். ஸோ இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த மேனுவல் மிஷினில் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடாக நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மிஷினில் நம்ம சிட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் ஒரு ஆன்லைன் மூலியமாகவே உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தே நீங்கள் வந்து வீட்டிலே இருந்தே கற்றுக்கலாம். ஸோ அது இப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சிட்டிங் ப்ராசஸ். ஸோ நீங்கள் சிட் பண்ணக்குள்ளே நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதேமாரி உங்களோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஃபூட்டர்கிட்ட இருக்கணும். ஓகே, இந்த இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா ஃபூட்டர். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இதில் கரெக்டாக நம்ம சிட் பண்ணிக்கணும். நம்மளோட சேர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து மிஷினோட ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லோவாக இருக்கக்கூடாது, போத் இப்படி கரெக்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹேண்ட் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப கீழோரமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஈவனாக நல்லா ப்ராப்பராக செட் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபூட்டரோட ஸ்டிச்சஸில் தான் இருக்கணும். ஸோ ஃபூட்டரை வந்து எந்தளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து ஒரு ஜஸ்ட்டு சிட் பண்ணக்குள்ளே ஃபாலோ பண்ணால் போதும். அண்ட் தென் நார்மலாக த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணுறது, பாபின் கேஸ் ரீஃபில் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போது ரொம்ப பிகினஸாக இருக்கீங்க, த்ரெட் இது எல்லாமே போடுறது ஈஸி. பட் உங்களோட மிஷின் உங்களோட ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இந்த வீலுக்கு நேம் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் வீல். ஓகே, இந்த வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணக்குள்ளே எப்போதுமே வந்து கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் அப்படின்னா நம்மளோட சைட் பார்த்து தான் ரொட்டேட் பண்ணணும். பேக் சைடு வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. பேக் சைடு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட த்ரெட் கட் ஆகும், நீடில்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே உங்களோட சைடை பார்த்து தான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த ரொட்டேட் பண்ண தான் உங்களுக்கு நீடில் என்ன ஆகும், இன்செட் ஆகி வெளியில் வர்றதும் அப் அண்ட் டவுன் வர்றது இந்த ஒரு பேலன்ஸ் வீல்னால் தான். ஓகே, ஸோ நம்ம இந்த பேலன்ஸ் வீலுமே நம்ம இதேமாரி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே நம்மளால் ஸ்டிச்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நம்ம பேலன்ஸ் வீல் மட்டுமே யூஸ் பண்ணக்குள்ள. ஸோ இந்த பேலன்ஸ் வீலை ஆப்ரேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ரோப்பு. ஸோ இந்த ரோப் மூலியமாக உங்களுக்கு கீழே கனெக்ஷன் ஆகுது. அதாவது கீழே வந்து இதேமாரி பேலன்ஸ் வீல், இதேமாரி ஒரு பெரிய வீல் இருக்கும். அந்த வீல் மூலியமாக உங்களுக்கு பெடல் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மிஷினில் சிட் பண்ணி பாருங்கள், உங்களோட பேலன்ஸ் வீல் வந்து ரொட்டேட் பண்ண ஸோ இந்த ரோப் மூலியமாக உங்களுக்கு இந்த வீலும் வந்து ரொட்டேட் ஆகும், அஸ் வெல் அஸ் உங்களோட பெடலும் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பேலன்ஸ் வீல் நான் இப்போ எதுவுமே ஃபூட்டை நான் சூஸ் பண்ணிக்கல, ஜஸ்ட் ஒரு பேலன்ஸ் வீல் மட்டும்தான் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கே உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு லேர்ன் ஆகிருக்கும். ஸோ இப்போ பேலன்ஸ் வீல் மட்டுமே ஃபஸ்ட்டு ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் வீல் மட்டுமே இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் பேலன்ஸ் வீலும் நம்ம அப்பப்போ வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பெடல் ஸ்டாப் பண்ண முடியாது. டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் வீல் தான். டக்குன்னு உங்களுக்கு பேலன்ஸ் வீலை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டையுமே பெடலுக்கு போகாமல் ஸ்டார்டிங்கில் பெடல் மட்டுமே இல்லாமல் பேலன்ஸ் வீலை மட்டும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா சில மெம்பர்ஸ் வந்து டக்குன்னு ரொட்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ரொட்டேட் பண்ணால் கை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணக்குள்ளே கரெக்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களோட லெக்கை பெடல் மேலே, அதாவது இது பேலன்ஸ் வீல், பெடலுங்கிறது வந்து கீழே நான் காமிச்சேன் இல்லையா அந்த இடம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் வீலை வந்து ரொட்டேட் பண்ண உங்களுக்கு பெடலும் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ நீங்கள் எப்போதுமே பெடலில் வந்து எடுத்து வைக்கக்குள்ளே ஜஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸுமே 2 லெக்குமே இப்படி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஹோல்ட் பண்ணக்குள்ளே இந்த இடம், ஓகேவா, இந்த இடத்த நம்ம இங்கே ப்ரெஷர் பண்ணணும். அண்ட் ஃபூட்டரோட இந்த இடத்த நம்ம பேக்கில் புஷ் பண்ணணும். ஸோ உங்களோட இப்படி தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஆங்கிளில் இருக்கணும். ஸோ இப்போ பேலன்ஸ் வீலை நம்ம மூவ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெடலும் என்ன ஆகும் பார்க்கலாம். ஸோ பெடலும் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே போணுச்சு அப்படின்னா கீழே ப்ரெஷர் கொடுக்கணும், மேலே போணுச்சு அப்படின்னா மேலே ப்ரெஷர் கொடுக்கணும்.
ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக ப்ரெஷர் பண்ணணும். ஸோ இப்போ இதுவே நீங்கள் கரெக்டாக அதே மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ இப்போ எந்த கீ டவுன்வர்ட்ஸில் வருது அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் ப்ரெஷர் கொடுக்கணும். பட் இன் சம் கேஸ் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஜஸ்ட்டு பெடலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் பெடல் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ண தெரியாமல். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, பேக் சைடில் புஷ் பண்ணுற இடத்துல இந்த டாப்பில் புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வீல் என்ன ஆகும், ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலுமே பேலன்ஸ் வீல் வந்து ஒர்க் ஆகும். பேலன்ஸ் வீல் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது, இதுவுமே உங்களோட பேலன்ஸ் வீலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் இங்கே கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வீல் ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் ஆகும், உங்களோட த்ரெட்டு கட் ஆகும், உங்களோட நீடில்ஸும் பிரேக் ஆகும். ஸோ இந்த மெத்தடை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நெகட்டிவாக, அதாவது ஆப்போசிட் சைடாக வந்து ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ பேலன்ஸ் வீல் நான் எதுவுமே ஓப்பன் பண்ணல, பேலன்ஸ் வீல் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களோட பெடலுமே அவங்களோட பேலன்ஸ் வீலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு. இப்போ நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பெடல்ஸ் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் வீல் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகும், பேலன்ஸ் வீலே இல்லாமல். இதுவே வந்து பேலன்ஸ் வீலில் வந்து கரெக்டாக பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சைட் டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை தான் கிளியராக பார்த்துக்கணும். பேலன்ஸ் வீலை வந்து நல்லா பெடல் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரெண்டுமே இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கிளியர். ஸோ எகெயின் நான் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் வீல் எப்போதுமே நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெடல்லலாம் லெக்கை வந்து வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களோட பேலன்ஸ் வீலை ஒரு 5 டைம்ஸ் வந்து உங்களோட சைட் பார்த்து கிளாக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணக்குள்ளே அது ரொட்டேட் ஆக என்ன ஆகும், உங்களோட பெடல்ஸும் மூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட லெக்கை யூஸ் பண்ணி அந்த பெடல் எதை பார்த்து போதோ அந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ அதேமாரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5 ரொட்டேட்டுக்கு அப்புறம் உங்களோட பேலன்ஸ் வீலில் இருக்கக்கூடிய ஹேண்டை வந்து எடுத்துடலாம். ஸோ பேலன்ஸ் வீலில் வந்து ஏதாவது டக்குன்னு ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் ஆகுது, இல்லை ஏதாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து கையை உள்ளார விட்டுறக்கூடாது, ஓகேவா? ஸோ அப்போதைக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் போதும், ஓகேவா? இப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணால் போதும், அது ஸ்டாப் ஆகிடும். டக்குன்னு ஃபிங்கர்ஸை உள்ளார விடக்கூடாது, ஓகே? ஸோ இந்த மெத்தட் தான் நம்மளோட மிஷினை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ ரொம்பவே ஈஸியஸ்ட்டு மெத்தட் தான். ஸோ பேலன்ஸ் வீலை ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெடலில் வந்து ஒரு 1/2 hours வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு பெடல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ பேலன்ஸ் வீல் அண்ட் பெடலை மட்டும் ஒரு 1 day நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக த்ரெட்டை வந்து ரீஃபில் பண்ணுறதும் அண்ட் தென் த்ரெட்டை வந்து இந்த கிளாத்தில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை மட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கூட ஆன்லைன் மூலமாக உங்களால் கற்றுக்க முடியும்.